தொழுகைக்கான நிலை மற்றும் ஒழுங்கு. தொழுகை தொழும் முறை என்ன, புரிகிறதா? இன்று நான் உங்கள் அனைவருக்கும் ஒருமுறை சொல்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நாம் இப்படித்தான் தொழப்போகிறோம். தொழுகையின் முறை எப்படியோ அப்படியே நாம் தொழ வேண்டும். சுன்னத் முறைப்படி நாம் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். தொழுகையின் முறை என்னவென்றால், வுது செய்த நிலையில் கிப்லாவை நோக்கி 2 கால் விரல்களுக்கு இடையில் 4 விரல்கள் இடைவெளி விட்டு நிற்க வேண்டும். 2 கால்களுக்கு இடையில் எவ்வளவு இடைவெளி இருக்க வேண்டும்? 4 விரல்கள் அளவு இடைவெளி இருக்க வேண்டும். 4 விரல்கள் இடைவெளி விட்டு ஒருவர் நிற்க வேண்டும். கைநிலை மற்றும் நியத் எண்ணம். 2 கைகளையும் காது வரை உயர்த்த வேண்டும். கட்டை விரல்கள் காது மடல்களை தொட வேண்டும். கட்டை விரல்கள் காது மடல்களை தொட வேண்டும். விரல்களை ஒட்டியும் வைத்திருக்கக்கூடாது, மிக விரிவாகவும் வைக்கக்கூடாது. மாறாக அதை இயல்பான நிலையில் விட்டுவிட்ட வேண்டும். மிகவும் இறுக்கியோ அல்லது மிகவும் விரித்தோ வைக்கக்கூடாது. உள்ளங்கைகள் கிப்லாவை நோக்கி இருக்க வேண்டும். நியத்த எண்ணம் செய்துவிட்டு அல்லாஹு அக்பர் என்று கூறியவாறு கைகளை கீழே கொண்டு வந்து தொப்புளுக்கு கீழே கட்டிக் கொள்ள வேண்டும். நியத்து உதாரணம், ஃபஜ்ர் தொழுகை. நியத்து செய்யும்போது, உதாரணத்திற்கு ஃபஜ்ர் தொழுகையை தொழுகிறீர்கள் என்றால், நவைத்து அனுசல்லியலில்லாஹி தாலா ரக்கத்தை சலாத்தில் ஃபஜ்ரி சுன்னத்த ரசூலில்லாஹி தாலா முதவஜ்ஜிஹன் இலா ஜிஹத்தில் கஃபதி ஷரீஃபதி அல்லாஹு அக்பர். கைகளை கட்டும் முறை. வலது உள்ளங்கையின் மணிக்கட்டு பகுதி இடது மணிக்கட்டின் மீது இருக்க வேண்டும். அதாவது வலது கையின் அடிப்பகுதி இடது கையின் மணிக்கட்டுக்கு மேல் இருக்க வேண்டும். நடு 3 விரல்கள் இடது மணிக்கட்டின் மேல் பகுதியில் இருக்க வேண்டும். புரிகிறதா? அதாவது வலது கையின் நடு 3 விரல்களும் இடது மணிக்கட்டின் மேல் இருக்க வேண்டும். கட்டை விரலும் சிறுவிரலும் சுண்டு விரல் மணிக்கட்டின் இருபுறமும் இருக்க வேண்டும். அதாவது மணிக்கட்டை பிடித்துக் கொள்ள வேண்டும். ஓதுதல் சனா தாவுத் தஸ்மியா. முதலில் எதை ஓத வேண்டும்? சனா ஓத வேண்டும். சனா என்ன ஓதுவோம், எப்படி ஓதுவோம்? சுப்ஹானகல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரகஸ்முக வ தஆலா ஜத்துக்க வ லா இலாஹ கைருக். நான் ஓதி காட்டியது போலவே இந்த சனாவை ஓத வேண்டும். சனா ஓதிய பிறகு இப்போது என்ன செய்ய வேண்டும்? சனாவுக்குப் பிறகு தாவுத் ஓத வேண்டும். தாவுத் என்று எதைச் சொல்கிறோம்? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். தாவுத் ஓதிய பிறகு என்ன ஓத வேண்டும்? தஸ்மியா ஓத வேண்டும். அதாவது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நீர் ஓதிவிட்டீர்களா? பிறகு அல்ஹம்து ஷரீஃப் சூரத்துல் ஃபாதிஹா ஓத வேண்டும். அதன் பிறகு திருக்குரானின் ஏதேனும் ஒரு சூறாவை அதனுடன் சேர்த்து ஓத வேண்டும். சூரா உதாரணம் சூரத்துல் ஃபீல். அலம் தர் கைஃபஃப் அல் ரப்புக்க பி அஸ்ஹாபில் ஃபீல். அலம் யஜ்ஜல் கைதஹும் ஃபீ தர்சிலில் வ அர்சல் அலைஹிம் தைரன் அபாபில் தர்மீஹிம் பி ஹிஜாரதிம் மின் சிஜ்ஜீல் ஃபாஜலஹும் க அஸ்ஃபீம் மஹ்கோல். நாம் ஒரு சூறாவை ஓதிவிட்டோம். அதற்குப் பிறகு நாம் என்ன செய்வோம்? சூரா ஓதிய பிறகு அல்லாஹு அக்பர் என்று கூறுவோம். நாம் ஓதி முடித்தவுடன் சூரா அல் பாத்திஹாவிற்குப் பிறகு புனித குரானிலிருந்து ஏதேனும் ஒரு சூறாவைச் சேர்த்துக் கொள்வோம். இதனால் தான் கடைசி 10 சூறாக்களை மனப்பாடம் செய்ய வேண்டும். ஒரு சூரா ஓதிய பிறகு இப்போது நாம் ருக்கு குனிந்து வணங்குதல் செய்வோம். கைகளால் முழங்கால்களை பிடிப்போம். முழங்கால்களை கைகளால் பிடித்து இந்த முறையில் ருக்கு செய்வோம். உள்ளங்கைகள் முழங்கால்களின் மேல் இருக்க வேண்டும் மற்றும் விரல்கள் நன்றாக விரிந்து இருக்க வேண்டும். அதாவது உறுதியான பிடியுடன் பிடிக்க வேண்டும். எல்லா விரல்களும் ஒரு பக்கமாக இருப்பது போல் அல்ல. விரல்களை ஒன்றாகச் சேர்த்து முழங்கால்களை பிடிப்பது போல் இருக்கக்கூடாது. 4 விரல்கள் ஒரு பக்கமும் கட்டை விரல் மட்டும் ஒரு பக்கமும் இருப்பது போலவும் இருக்கக்கூடாது. அப்படியும் செய்யக்கூடாது. முதுகு நேராக தட்டையாக இருக்க வேண்டும். முதுகு முற்றிலும் நேராக இருக்க வேண்டும். தலை முதுகிற்கு சமமாக இருக்க வேண்டும். குறைந்தது 3 முறையாவது இதை சொல்லுங்கள். சுப்ஹான ரப்பியல் அழீம், சுப்ஹான ரப்பியல் அழீம், சுப்ஹான ரப்பியல் அழீம். இதை குறைந்தது 3 முறை சொல்லுங்கள். ருக்கு நிலையில் முதுகு முற்றிலும் நேராக இருக்க வேண்டும். மேலும் தலை அல்லது பின்புறம் நோக்கி அதிக சாய்வு இருக்கக்கூடாது. மாறாக முதுகு கச்சிதமாக நேராக இருக்கும் வகையில் ஒருவர் ருக்கோவிற்கு செல்ல வேண்டும். உண்மையில் சொல்லப்போனால் முதுகின் மேல் தண்ணீரை ஊற்றினால்
பாதி ஒரு பக்கமும் பாதி மறுபக்கமும் செல்லும் வகையில் முதுகு நேராக இருக்க வேண்டும். அதாவது முதுகு கச்சிதமாக நேராக இருக்க வேண்டும். மேலும் தலை ஒரு திசையில் மிக தாழ்வாகவோ அல்லது மற்றொரு திசையில் மிக உயரமாகவோ இருக்கக்கூடாது. எனவே ருக்கூவில் நாம் என்ன தஸ்பீஹ் ஓதுவோம்? சுப்ஹான ரப்பியல் அலீம். ஒன்று தா தா மற்றும் ஒன்று சா. இதை சா என்று உச்சரித்து ஓதுங்கள். ரப்பியல் அலீம் அதுபோல. அதற்குப் பிறகு சமியல்லாஹு லிமன் ஹமிதா தஸ்பீஹை 3 அல்லது 5 முறை ஓதிய பிறகு ருக்கூவிலிருந்து எழும்போது நாம் சொல்வோம் சமீம் அல்லாஹு லிமன் ஹமிதா. அதற்குப் பிறகு நாம் சொல்வோம் அல்லாஹும்ம ரப்பனா வலகல் ஹம்து. நாம் இதை ஓதுவோம் அல்லாஹும்ம ரப்பனா வலகல் ஹம்து. பிறகு நாம் என்ன செய்வோம்? இதை ஓதிய பிறகு என்ன செய்வோம்? பிறகு அல்லாஹு அக்பர் என்று சொல்லிக்கொண்டே அந்த நபர் சத்தாவுக்குச் செல்வார். முதலில் முழங்கால்களை தரையில் வைக்கவும், பின்னர் கைகளை வைக்கவும், பிறகு 2 கைகளுக்கும் இடையில் தலையை வைக்கவும். நெற்றி மற்றும் மூக்கின் நுனி மட்டும் தொழுவது போல அல்லாமல் நெற்றியையும் மூக்கின் எலும்பையும் தரையில் உறுதியாக பதிக்க வேண்டும். மேலும் கைகளை விலாப்பகுதியிலிருந்தும் வயிற்றை தொடைகளிலிருந்தும் தொடைகளை கணுக்கால்களிலிருந்தும் விலக்கி வைக்க வேண்டும். இதை மீண்டும் புரிந்து கொள்வோம். மாறாக நெற்றியையும் மூக்கின் எலும்பையும் மூக்கின் பாலம் என்று அழைக்கப்படும் மூக்கின் மென்மையான எலும்பு உறுதியாக வைக்க வேண்டும். இது தரையில் வைக்கப்பட வேண்டும். மூக்கை மட்டும் தரையில் தொடக்கூடாது. இதை தரையில் உறுதியாக வைத்திருக்க வேண்டும். மேலும் கைகளை விலாவிலிருந்தும் வயிற்றை தொடைகளிலிருந்தும் இது வயிறு தொடைகளிலிருந்தும் மற்றும் தொடைகளை கணுக்கால்களிலிருந்தும் இது கணுக்கால் தனித்தனியாக வைக்கவும். 2 கால்களின் அனைத்து விரல்களின் நுனிகளும் கிப்லாவை நோக்கி இருக்க வேண்டும். அதாவது கிப்லாவின் திசையில். மேலும் உள்ளங்கைகள் விரிந்து இருக்க வேண்டும். விரல்கள் கிப்லாவை நோக்கி இருக்க வேண்டும். மேலும் இதை குறைந்தது 3 முறை சொல்லுங்கள். சத்தாவின் தஸ்பீஹி என்ன? சுப்ஹான ரப்பியல் அஹ்லா. அலா அல்ல அஹ்லா. சத்தா தஸ்பீஹில் நாம் ஓதுவோம் சுப்ஹான ரப்பியன் அஹ்லா. நாம் அலா என்று சொல்ல மாட்டோம். நாம் என்ன சொல்வோம்? இப்போது நீங்கள் சொல்லுங்கள் சுப்ஹான ரப்பியல் அஹ்லா. இதை ஓதுவோம். பிறகு சத்தாவிலிருந்து தலையை உயர்த்துவோம். பின்னர் 2வது சத்தாவை செய்வோம். எனவே சத்தாவிலிருந்து தலையை உயர்த்தும்போது நாம் என்ன ஓதுவோம்? அல்லாஹும்ம ஃபிர்லி. பின்னர் 2வது சஜ்ஜாவத்தை செய்வோம். பின்னர் 2வது சஜ்ஜாவிற்கு பிறகு மீண்டும் எழுந்து நிற்கவும். பின்னர் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதி, பிறகு சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி, பின்னர் மற்றொரு சூறாவை ஓதவும். உதாரணமாக முதல் ரக்காத்தில் சூரத்துல் பீல் ஓதினால் இப்போது சூரத்து குரேஷ் ஓதவும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லி ஈலாஃபி குரேஷ் ஈலாஃபிஹிம் ரிஹலத ஷிதாயி வஸ்ஸைத் ஃபல்யாபுது ரப்ப ஹாதல் பைத் அல்லதி அதமஹும் மின் ஜூயின் வா ஆமனஹும் மின் கவஃப். திலாவத்தில் முடிந்துவிட்டது. இப்போது என்ன செய்வோம்? பிறகு ருக்கு செய்வோம். பிறகு சஜ்தா செய்வோம். 2 சஜ்தாக்களுக்கு பிறகு நாம் எங்கே அமர்வோம்? அத்தஹியாத்தில் தஷஹுத் அமர்வோம் அல்லவா? அத்தஹியாத்து ஓத வேண்டும் என்று சொல்லியிருந்தேன். நாம் எப்போது அஷ்ஷஹுத் அல்லாஹ் என்று சொல்கிறோமோ அப்போது அந்த அல்லாஹ் என்ற வார்த்தையின் போது அஷ்ஷஹுத் என்று சொன்னவுடனேயே சுட்டு விரலை ஷஹாதத் விரலை உயர்த்த வேண்டும். பிறகு இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லும்போது விரலை கீழே இறக்கிவிட வேண்டும். புரிகிறதா? ஆம், அந்த விரலை அசைக்கக்கூடாது. லா என்ற வார்த்தையை கேட்பதற்கு நெருங்கும்போது வலது கையின் நடுவிரலையும் பெருவிரலையும் சேர்த்து ஒரு வளையம் போன்ற அமைப்பை உருவாக்க வேண்டும். மற்ற விரல்களை உள்ளங்கையோடு மடித்து வைத்துக்கொண்டு லா என்று சொல்லும்போது சுட்டு விரலை உயர்த்த வேண்டும். என்பதில் உயர்த்த வேண்டும். ஆனால் அதை ஆட்டவோ அசைக்கவோ கூடாது. புரிகிறதா? இல்லா என்று சொன்னதும் உடனே விரலை கீழே இறக்கிவிட வேண்டும். பிறகு எல்லா விரல்களையும் நேராக்கிவிட வேண்டும். இதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும்? சொல்லுங்கள். விரல்களை நேராக்க வேண்டும். 2 ரக்காதகளுக்கு மேல் தொழ வேண்டியிருந்தால் எழுந்து நிற்க வேண்டும். இது நான் 2 ரக்காத பற்றிச் சொன்னது. அதற்குப் பிறகு சலவாத் துரூத் இப்ராஹீமி ஓத வேண்டும். அதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். சலவாத்திற்குப் பிறகு என்ன ஓத வேண்டும்? துவா மசூரா ஓத வேண்டும். அரபி துவா அல்லாஹும்ம இன்னி அலலம்து நப்சி. சரிதானே? இதை ஓதிய பிறகு என்ன சொல்ல வேண்டும்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா என்று கூறி சலாம் கொடுக்க வேண்டும். இந்த முறை நான் சொன்னது ஒரு இமாம் அல்லது தனியாகத் தொழும் ஒரு ஆணுக்கான முறையாகும். இமாமுக்கு பின்னால் நின்று தொழுபவருக்கு முக்ததி சில விஷயங்கள் மாறுபடும்.
உதாரணமாக ஃபாத்திஹா சூராவையோ அல்லது மற்ற சூறாக்களையோ ஓதுவது ஒரு தனி விஷயம். அதேபோல் பெண்களுக்கும் சில விஷயங்களின் மாற்றங்கள் உள்ளன. கைகளை கட்டும் விதம், சஜ்ஜதா செய்யும் நிலை மற்றும் கடைசி இருப்பில் காயிதா அமரும் விதம் போன்றவற்றில் பெண்களுக்கு தனி முறைகள் உள்ளன. நான் இப்போது சொன்னது ஆண்களுக்கானது, அதுவும் இமாம் மற்றும் தனி நபருக்கானது. நீங்கள் இமாமுக்குப் பின்னால் நின்று தொழுபவராக இருந்தால் அந்த முறை வேறு. எல்லாம் வல்ல அல்லாஹ்விடம் நாம் துஆ செய்வோம். மார்க்க சட்டங்களை கற்றுக்கொள்ள அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் வாய்ப்பு அளிப்பானாக. சுன்னத் முறைப்படி தொழுகையை நிறைவேற்ற அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. யா அல்லாஹ், சரியான முறையில் தொழுகையை நிறைவேற்ற எங்களுக்கு வாய்ப்பு அளிப்பாயாக.